அறுசுவையை விரும்பும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னதுன்னா, கவுனி அரிசியில் இட்லியும் குயிக்காக செய்கிற ஒரு பூண்டு சட்னியும் தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இட்லி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் 1 கப் கவுனி அரிசிக்கு 1/2 கப் நார்மல் இட்லி ரைஸ், 1/4 கப் உளுந்து, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுக்கிறேன். நான் மார்னிங் ஊற வச்சுட்டு ஈவினிங் வந்து கிரைண்ட் பண்ணேன். நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு கூட மார்னிங் கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸாவது ஊறணும். அப்போ தான் கவுனி அரிசி நல்லா ஊறும். பாருங்கள், அந்த உளுந்தோட கலர் கூட பாருங்கள், அந்த அரிசியோட கலர் மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்து அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். கிரைண்டரில் கூட அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பட் நான் கம்மியாக ஊற வச்சதுனால நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 3 கப் கவுனி அரிசிக்கு 1 கப் வந்து இட்லி ரைஸ், ஒரு 1/2 கப் வந்து உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இதுதான் அளவு. எனக்கு வந்து இப்போ நான் அரைச்ச மிக்சருக்கு வந்து ஒரு 12 இட்லி கிடச்சிச்சு. இதை நல்லா உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு லிட் போட்டு மூடிக்கலாம். மார்னிங் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இது நல்லாவே புளிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மேலே நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ நான் கரண்டியை வச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே பாருங்கள் பிங்க்காக இருக்குது, மேலே பாருங்கள் ப்ரௌனாக இருக்குது. நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இதை கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவி நம்ம ஊற்றிக்கலாம். நான் வந்து துணி போட்டு இட்லி அவிக்க மாட்டேன், எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே அதில் இட்லி ஊற்றி வச்சுருவேன். ஃப்ரெண்ட்ஸ், கவுனி அரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இதய நோய், புற்றுநோய் வர்றதை தடுக்குது, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது. டயட்டில் இருக்கவங்கலாம் இதை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இதை சாப்பிட்டா கொஞ்சம் பசி வந்து கட்டுப்படுத்தும், கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணுது. ப்ளஸ் வந்து மூளை வளர்ச்சி அதுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சர்க்கரை நோய் அதை ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கெல்லாம் இது ஹெல்ப் பண்ணுது. கவுனி அரிசியில் இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், இட்லி நல்லா வெந்துருச்சு. நான் ஒரு கரண்டி விட்டு செக் பண்ணுறேன். நல்லாவே வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இந்த குட்டி ஸ்பூன் வச்சு தான் இட்லி எடுத்து வைப்பேன். இது வந்து நல்லா இட்லி எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தண்ணியில் ஒரு டம்ளரில் தொட்டு இதை வச்சு நான் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், கவுனி அரிசி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குயிக்காக செய்கிற பூண்டு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் அம்மியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சட்னி அரைக்க போகிறேன். இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் சட்னிலாம் நான் வந்து அம்மியில் தான் அரைப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 12 பல் பூண்டு, அதை வந்து நான் அம்மியில் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். 1-2 அரைச்சா போதும், ரொம்ப மையாக அரைக்க வேணாம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். 1-2 அரைச்சிக்கோங்க. அடுத்து வந்து இதே மாதிரி வெங்காயத்தையும் வந்து 1-2 அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் புளியும் உப்பையும் அதையுமே வந்து அதே மாதிரி அரைச்சி 3ஐயும் வந்து நல்லா ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சட்னி வந்து எங்கள் அம்மா வந்து அடிக்கடி அரைப்பாங்க. என்னோடய ஃபேவரட் சட்னி. ஈஸியாக செஞ்சிடலாம். மார்னிங் நம்ம ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி சட்னி அரைக்கிறது வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து எல்லாத்தையும் வதக்கி அந்த மாதிரிலாம் அரைச்சிட்ருக்க முடியாது இல்லையா? அதனால் நம்ம ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும்போது இந்த மாதிரி சட்னி அரைச்சிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த இட்லியையும் இந்த சட்னியையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேவா? பாருங்கள், எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போ ஒரு கரண்டியை வச்சு நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதோட ஹெட்டில் இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா அந்த ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சூடான எண்ணெயிலே அது நல்லா வெந்துடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த இட்லிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாத்துக்குமே இந்த சட்னி யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. பாருங்கள், இட்லியும் ரெடி ஆகிடுச்சு, சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. நாட்டு சர்க்கரை கூட வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.